கோச்சிங் சென்டரில் அதிகம் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு இவ்வளோதான் விலை அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை கவர்மெண்ட் சார்பாக நிறையா கோச்சிங் சென்டர் ஆரம்பிங்க அப்படின்னு கவர்னர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி இவங்க பிரசிடென்ட் கிட்ட போனாலும் எத்தனை வருஷம் அது கிடப்பில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 2022 கொடுத்ததே 2025 தான் 3 வருஷம் கழிச்சு தான் முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் என்ன முடிவுன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேப்பரை கசக்கி அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுன்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் உள்ள எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். ஒருவேளை 2029 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்மளுடைய எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம சொல்கிறத அவங்க கேட்கக்கூடிய நிலைமையில இருந்தாங்கன்னா நீட்டு மாற்றலாமே தவிர, அப்படி இருந்தாலும் வேற ஒரு நுழைவுத் தேர்வு கொண்டு வருவாங்க நீட்டுங்கிற பேர் எடுத்துட்டு, இல்லை தமிழ்நாட்டுக்கு மொத்தமாகவே எக்ஸெப்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் அது இப்போதைக்கு நடக்கிற கதை இல்லை. அடுத்த 3 வருஷத்துக்கு மாணவர்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் எம்பிபிஎஸ் சேரணும் அப்படின்னு முடிவோடு இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 9th படிக்கிறீங்க அப்படின்னா இப்போலேருந்தே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீட்டை இப்போ ஜஸ்ட் லைக் தட்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். வெறும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற பழக்கத்தை மாற்றிக்கிட்டு புரிஞ்சு படிங்க. சிம்பிளாக 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்க, இதயத்தை வரைந்து பாகம் குறிக அப்படின்னு ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன். அது லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நீங்கள் படிப்பீங்க. அதே நீட்டில் எப்படி கேட்பாங்கன்னா, விச் இஸ் த லார்ஜஸ்ட் சேம்பர், அதில் பெரிய சேம்பர் எது அப்படின்னு கேட்பாங்க. மைட்ரல் வால்வ் ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்கே இருக்குது, ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலா, லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வெறுமனே மனப்பாடம் பண்ணி படிக்காமல் படிக்கும் பொழுதே இப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் லீச் அண்ட் கிளியர் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அது ஒரு ஷார்ட் நோட்ஸாக கேட்பாங்க. அப்போ ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ரியாக்டன்ஸா ப்ராடக்ட்ஸா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துங்களேன், நியூட்டன் செகண்ட் லா என்ன, F is equal to ma. அதை பற்றி எழுதுங்க அப்படின்னா நீங்கள் எழுதிடுவீங்க. ஆனால் நீட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பான், ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதில் மாஸ் 2 இருக்குது அப்படின்னா ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்பான். ஸோ F is equal to ma. F இருக்குது, M இருக்குது, ஏவை கண்டுபிடி. இல்லைனா F இருக்குது, A இருக்குது, எம்மை கண்டுபிடி. நம்மளாவே மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி படிக்கணும். இது மாதிரி நீங்களாவே ஒவ்வொரு வாட்டி படிக்கும் பொழுதும் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா நீட் மட்டும் இல்லை, எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். இன்னொரு சிம்பிள் டெக்னிக், இப்போ ஏஐ வந்துருச்சு, ChatGPT வந்துருச்சு. நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படியே ஃபோட்டோ எடுத்து ChatGPT கிட்ட அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் நோட்ஸை பேஸ் பண்ணி ஒரு 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ரெடி பண்ணி கொடு. நீட்டில் கேட்குற மாதிரி ஒரு 20 MCQ ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, ஏன் ChatGPTயை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதா? இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சிக்கு எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஒத்து வராது, நீட் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போய்க்காதீங்க. நெகட்டிவ் மைண்ட் செட்டை மாற்றிக்கிங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு நீட்டை யாராலையும் கேன்சல் பண்ண முடியாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைப்போடு இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள்.